ஹாய் ஹலோ வெல்கம் டு சேனல் VN கிரியேட்டிவிட்டீஸ். இன்னைக்கு நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஒரு கட்லெட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த கட்லெட் எதில் செஞ்சுருக்கேன்னு நான் சொன்னால் உங்களால் கண்டிப்பாக நம்பவே முடியாதுங்க. அப்படின்னமா கட்லெட் அப்படின்னு கேட்குறீங்களா? திணை இருக்கு இல்லையா, அதில் நான் இந்த கட்லெட் பண்ணியிருக்கேன். திணையில் சாதமோ இல்லை பொங்கல் அந்த மாதிரி ஏதாவது செஞ்சு கொடுத்தா கண்டிப்பாக வீட்டில் இருக்கவங்க சாப்பிட மாட்டாங்க. அதே இந்த மாதிரி கட்லெட்டாக செஞ்சு கொடுங்க, அவங்களுக்கு ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸாக வச்சு ஒரு ஹெல்த்தியான ஐட்டம் உள்ளே போன மாதிரியே ஆச்சு. சரி வாங்க இது இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இப்போ தான் நீங்கள் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கூட இந்த பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும். இதை செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பவுல் எடுத்துக்கலாம். அதில் 1 கப் அளவுக்கு திணையை ஆட் பண்ணிடலாம். 1 கப் திணையே நிறைய வரும். இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிடலாம். தண்ணி ஊற்றி இதை ஒரு 1/2 அன் ஹவர் டு 1 ஹவர் நல்லா ஊற வச்சிடலாம். இப்போ பாருங்கள் ஒரு 40 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இதை நல்லா கழுவி இதை நம்ம குக்கரில் ஆட் பண்ணிடலாம். இப்போ அந்த குக்கரில் எந்த கப்பில் திணை எடுத்தோமோ அதே கப்பில் 3 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். இது கூடவே ஒரு பாக்ஸில் உருளைக்கிழங்கும் தண்ணி போட்டு நல்லா டைட்டாக மூடி வச்சு வேக வைக்க போகிறேன். இதனால எனக்கு டைம் அண்ட் கேஸ் ரெண்டுமே மிச்சமாகும். இப்போ இதை மூடி போட்டு ஒரு 4 விசில் விட்டு எடுத்துக்கலாம். இதில் முக்கியமான விஷயம், நீங்கள் உருளைக்கிழங்க நல்லா டைட்டாக மூடிடுங்க. இப்போ பாருங்கள் 4 விசில் வந்துடுச்சு அண்ட் ப்ரெஷரும் ஃபுல்லாக ரிலீஸ் ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள் ரெண்டுமே நல்லா வெந்துடுச்சு. நான் ஏன் டிஃபன் பாக்ஸை நல்லா மூடணும்னு சொன்னேன்னு இப்போ புரியுதா? அது பாருங்கள் ஃபுல்லாக திணையாயிடுச்சு. இப்போ இதை ஓப்பன் பண்ணிடலாம். நீங்கள் அப்படியே கையை வச்சு ஓப்பன் பண்ணாதீங்க, பயங்கர ப்ரெஷரோடு இருக்கும், நல்லா சுட்டுடும். இந்த மாதிரி நைஃப் இல்லை ஸ்பூன் அந்த மாதிரி வச்சு ஓப்பன் பண்ணுங்கள். இப்போ இந்த திணை அண்ட் இந்த உருளைக்கிழங்கு இது ரெண்டுமே நல்லா வெந்துருச்சு. இப்போ இந்த உருளைக்கிழங்கை மட்டும் தனியாக எடுத்துகிட்டு இந்த திணையை ஸ்ட்ரெயின் பண்ணி வச்சிடலாம். திணையை பொறுத்தவரையிலும் தண்ணி அதிகமாக போயிட்டா பிரச்சனை இல்லை, தண்ணி கம்மியாக போயிட்டா தான் அது வேகாமல் போயிடும். இப்போ நம்ம ஸ்ட்ரெயின் பண்ணி வச்சுருக்க திணையை ஆட் பண்ணி அது கூட பாயில் பண்ண பொட்டேட்டோஸை நல்லா தோலை உரித்து சேர்த்து இதை நல்லா மேஷ் பண்ணி பிசைஞ்சு விட்டுடலாம். இப்போது நீங்கள் கையில் நல்லா அழுத்தம் கொடுத்து அதை உடச்சி பிசைஞ்சு விட்டுருங்க. அப்படி இல்லைனா ஒரு மேஷர் வச்சு நல்லா குத்தி கூட நீங்கள் மேஷ் பண்ணி விட்டுடலாம். எனக்கு கொஞ்ச நேரத்துக்கு மேலே கை ரொம்ப சுட ஆரம்பிச்சிச்சு. ஸோ நான் இந்த மாதிரி மேஷர் வச்சு நல்லா குத்தி அதை மேஷ் பண்ணி விட்டுக்கிட்டேன். இந்த உருளைக்கிழங்கு எங்கேயுமே கட்டியாக இல்லாத மாதிரி நல்லா மேஷ் ஆகிருக்கணும். இப்போ பாருங்கள் இது நல்லா மேஷ் ஆகிடுச்சு. இப்போ மசாலா பொருட்களை ஆட் பண்ணிடலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, அதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். நான் இங்கே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். அண்ட் காரமும் நீங்கள் உங்களோட தேவைக்கேற்ப போட்டுக்கோங்க. நான் என் பொண்ணுக்கு கொடுக்கறனால கொஞ்சம் கம்மியாக தான் போட்டிருக்கேன். இப்போ இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணிடலாம். கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணிட்டு இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இந்த மசாலா எல்லாம் நல்லா இந்த திணையோடு நல்லா மிக்ஸ் ஆகணும். அந்தளவுக்கு இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுணும். எங்கேயுமே கட்டியாவோ மசாலா திரியாவோ எங்கேயும் இருக்கக்கூடாது. அந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுணும். இப்போ பாருங்கள் இது நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நான் ஒரு பெரிய வெங்காயத்தை சாப் பண்ணி வச்சுருக்கேன், அது இதோட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஆனியனை இதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நீங்கள் ஆனியனை மிக்ஸ் பண்ணும்போது நல்லா க்ரஷ் பண்ணி மிக்ஸ் பண்ணுங்கள். அப்போ தான் அதோட ஃப்ளேவர் நல்லா இறங்கி இது நல்லா டேஸ்ட் கொடுக்கும். நீங்கள் ஆனியன் கூடவே கேரட், பீன்ஸ் இந்த மாதிரி ஏதாவது வெஜிடபிள்ஸ் கூட ஆட் பண்ணலாம், அதுவும் நல்லா தான் இருக்கும். இப்போ இதை நல்லா உருண்டை பிடிச்சி கட்லெட் ஷேப்க்கு நம்ம தட்டி எடுத்துடலாம். இது லைட்டாக கையில் விட்டும். ஸோ நீங்கள் கையில் அரிசி மாவு இல்லை எண்ணெய் இந்த மாதிரி தொட்டுக்கிறது பெட்டராக இருக்கும். நல்லா உருட்டி வடை தட்டுற மாதிரி தட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் அரிசி மாவு இருக்கு இல்லையா, அதில் இந்த மாதிரி நல்லா போட்டு பெரட்டி அதை கட்லெட் ஷேப்க்கு நீங்கள் கொண்டு வரணும். நீங்கள் அரிசி மாவுக்கு பதிலாக பிரெட் க்ரம்ஸ் கூட யூஸ் பண்ணலாம். பட் என்கிட்ட அன்றைக்கி அரிசி மாவு தான் இருந்தது, அதனால் நான் அதை யூஸ் பண்ணேன். அது மட்டும் இல்லாமல் பிரெட் க்ரம்ஸை விட அரிசி மாவு ஹெல்த்தியான ஆப்ஷனும் கூட. அண்ட் பிரெட் க்ரம்ஸ் அளவுக்கு அரிசி மாவு எண்ணெய் இழுக்காது. இப்படி தட்டின எல்லாத்தையும் ஒரு பாக்ஸில் போட்டு அதை டைட்டாக மூடி வச்சு அதை நீங்கள் ஃப்ரீஸ் பண்ணி வச்சுடுங்க. அதை கொஞ்சம் நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சாதை எடுத்துடுங்க. நான் என் பொண்ணோட ஸ்கூலுக்கு இதை கொடுத்து விடணும். ஸோ நைட்டு இதை நான் பண்ணி ஃப்ரீசரில் வச்சுட்டு காலையில் எடுத்து அவளுக்கு செஞ்சு கொடுத்துட்டேன். நீங்கள் ஒரு 2 to 3 ஹவர்ஸில் செய்கிறதா இருந்தால் ஃப்ரிட்ஜ்லேயே வச்சுருங்க. இல்லை நீங்கள் மார்னிங் செய்கிறேன், நைட் செஞ்சு வச்சுட்டு மார்னிங் செய்யணுன்னா அதை ஃப்ரீசரில் வச்சுருங்க. அதை எடுத்து ஒரு 2 to 3 மினிட்ஸ் வெளியே வச்சுட்டு ஒரு பேன் எடுத்து அதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ இந்த எண்ணெய் சூடானதுக்கப்புறமா நம்ம திரட்டி வச்சுருக்க கட்லெட்ஸை இதில் போட்டுடலாம். ஆக்சுவலி என் பொண்ணோட ஸ்கூலில் அன்றைக்கி மில்லட் டேங்க. ஸோ மில்லட் தான் ஸ்நாக்ஸாக கொடுத்துடணும்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்காக நான் நைட்டே இதெல்லாம் ரெடி பண்ணி காலையில் அவளுக்கு இதை போட்டு கொடுத்துட்டேன். ஆக்சுவலாக நான் எல்லாத்தையும் வேக வச்சுட்டு அவளை தூங்க வச்சு அவள் தூங்குறதுக்கு 11:30 ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் 12:45 வரல இதை நான் செஞ்சுட்டு அதை ஃப்ரீசரில் வச்சுட்டு போனேங்க.
காலையில் 6 மணிக்கே எழுந்து அவளுக்கு வந்துட்டு பிரேக்ஃபாஸ்ட் பண்ணிட்டு கூடவே இதையும் பண்ணிகிட்டு இருந்தேன். இது மட்டும் இல்லை, இது கூடவே வந்துட்டு நான் ராகி பேன் கேக்கும் பண்ணியிருந்தேன். எல்லா கட்லெட்டையும் போட்டு ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே வந்து ஃப்ரை பண்ணி விடுங்க. அண்ட் அதுக்கப்புறம் வந்துட்டு லைட்டாக எடுத்து பாருங்கள், அடியில் வந்து கோல்டன் ப்ரௌன் ஆகிடுச்சு அப்படின்னா திருப்பி போட்டுருங்க. இந்த மாதிரி இது 2 சைடும் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற அளவுக்கு நம்ம வந்து இது செலோ ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு அப்படின்ட்டு. அவ்வளோதாங்க, நம்ம திணை கட்லட் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இனி இதை நீங்கள் சர்வ் பண்ண வேண்டிதான். நான் எடுத்த அளவுக்கு திணை அண்ட் பொட்டேட்டோவுக்கு எனக்கு இது மாதிரி 2 செட் கிடச்சிது. வெளியே நல்லா கிறிஸ்பியாக உள்ள நல்லா சாஃப்டாக சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். இது சேலோ ஃப்ரை தான் பண்ணியிருக்கனால ரொம்பவே ஹெல்த்தியும் கூட. என்ன மாதிரி நீங்கள் நைட்டே எல்லாத்தையும் வந்து ரெடி பண்ணி வச்சிட்டிங்கன்னா காலையில் டக்குன்னு போட்டு கொடுத்துடலாம். என் பொண்ணு ஸ்கூலில் நடந்த மில்லட் டேக்கு நான் இதுவும் ராகி பேன் கேக்கும் தான் கொடுத்து விட்டேன். இந்த பேன் கேக் எப்படி செய்யுது அப்படின்றத நம்ம சேனலில் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். அண்ட் லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்தேன், வேணா செக் பண்ணி பாருங்கள். அதுவுமே ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். இது 2மே நீங்கள் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்து எப்போ இருந்தது அப்படின்றத எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை. நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.